ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த கிச்சன் லைட். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எல்லாருக்கும் பிடிச்சமான குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிட்ற டோனட் தான் நம்ம இப்போ செய்ய போகிறோம். வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டோனட் பண்ண ஃபஸ்ட்டு ஈஸ்ட்டை ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். நான் அரை கப் அளவு பால் எடுத்துருக்கேன். இது சூடாக இருக்கணும், லைட்டாக, ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, கை வச்சா சுடணும், அந்த அளவுக்கு இருக்கணும். சர்க்கரை ஒரு ஸ்பூன் அளவு, ஈஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அளவு. இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். 10 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். ஈஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம். இப்போது ஒரு பாத்திரம் எடுத்தாச்சு. 2 கப் அளவு மைதா மாவு, 1/4 கப் அளவு சர்க்கரை, சால்ட்டு அரை ஸ்பூனு, ஒரு முட்டை போட்டுக்கலாம். பட்டரு ஒரு 2 ஸ்பூன் அளவு. இப்போ ஈஸ்ட் ரெடியாக இருக்குது, அதையும் நம்ம ஊற்றிடலாம். இப்போ எல்லாத்தையும் நம்ம பிசைஞ்சிடலாம். எல்லாம் நல்லா சேர்ந்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ லைட்டாக கொஞ்சம் தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போது நல்லா பிசைஞ்சாச்சு. 5 நிமிஷம் இந்த மாதிரி பிசைஞ்சு இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அப்படியே இதை ரெஸ்ட்டு விட்டுடணும். ஈர துணி வச்சு ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக மாவு நல்லா இப்படி மூடி வச்சுட்டு ஒரு 2 மணி நேரம் கழித்து நம்ம எடுத்துக்கலாம். வாங்க பார்க்கலாம். 2 மணி நேரம் ஆயிடுச்சு. எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். நம்ம வச்ச சைஸை விட டபுள் சைஸாக வந்திருக்கு பாருங்கள். சூப்பராக செம்மையாக வந்திருக்கு. இப்போ மாவு நம்ம இதில் தான் செய்ய போகிறோம். மாவை தூவி விட்டுடலாம், ஒட்டாமல் இருக்கிறதுக்காக. இப்போது நம்ம இதில் வச்சு அப்படியே தட்டி எடுத்துக்கலாம். சப்பாத்தி கட்டையை வச்சு மாவு தட்டிக்கலாம், கொஞ்சம் ஒட்டாமல் வரும். நல்லா இந்த அளவுக்கு இப்போது இந்த அளவுக்கு பண்ணால் போதும். இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணும், அப்போ தான் டோனட் நல்லாயிருக்கும் நம்மளுக்கு பார்க்க. திக்னஸ் இந்த அளவு. நான் இந்த மாதிரி மூடி எடுத்திருக்கேன் டோனட் பண்ணுறதுக்கு. நீங்கள் கட்டர் இருந்தால், டோனட் கட்டர் இருந்தால் நீங்கள் அது கூட பண்ணிக்கலாம். வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இந்த மாதிரி ஷேப்பு நம்ம கட் பண்ணியாச்சு. சென்டரில் ஒரு சின்ன மூடி வச்சுட்டு இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ டோனட் நம்மளுக்கு இந்த மாதிரி ஷேப் கிடச்சிடும். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம ஷேப்பு கட் பண்ணியாச்சு. மீதி இருக்க மாவை நம்ம இதே மாதிரி தட்டி இந்த மாதிரி ஷேப் வர வச்சுக்கலாம். இப்போது எல்லா ஷேப்பும் நம்ம டோனட் ரெடி பண்ணதை பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்க பிளேட்டில் நம்ம அதில் வச்சிடலாம். உங்களுக்கு இதே மாதிரி நம்ம மீதி இருக்க மாவையும் இந்த மாதிரி ஷேப் கட் பண்ணி நம்ம எடுத்துன்னு வந்துடலாம். இப்போ சூப்பராக டோனட் ஷேப் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ அரை மணி நேரம் நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். இது இன்னும் டபுள் சைஸாக ஆகும். அரை மணி நேரம் நம்ம ரெஸ்ட்டு, அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம டோனட்டுக்கு சாக்லேட் மெல்ட் பண்ணிக்கலாம். நான் டார்க் சாக்லேட் எடுத்திருக்கேன். இப்போ நல்லா நம்ம சாக்லேட் மெல்ட் பண்ணி எடுத்துடலாம். டபுள் பாயிண்ட் மெத்தட் பண்ணி சாக்லேட்டை மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம்.
பாருங்கள் சாக்லேட் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். 1/2 hour ஆகிடுச்சு. நம்ம பார்க்கலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ எண்ணெய் வச்சுருக்கோம், நல்லா காயட்டும். நம்ம சிம்மில் வச்சுட்டு ஒன்று ஒன்றா பொரிச்சு எடுத்துடலாம். இப்போது கேஸை சிம்மில் வச்சுட்டு இப்போ நம்ம டோனட்டை உள்ளே போட்டுடலாம். இப்போ அங்கே கலர் மாறுது. இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாம். சூப்பராக பாருங்கள். இதே மாதிரி பொறுமையாக சிம்மில் வச்சுட்டு உள்ளே வேகும். அப்போ தான் சிம்மில் வச்சுட்டு நம்ம பொரிச்சு எடுக்கணும். பாருங்கள் சூப்பராக இந்த அளவு கலர் வந்தால் போதும். பொன்னிறமாக வந்தோடனே 2 சைடும் நம்ம திருப்பி போட்டு இப்போ எடுத்தாச்சு. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு டோனட்டு. இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம டோனட் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். டோனட் எல்லாம் பொரிச்சு இப்போ ரெடியே ஆகிடுச்சு டோனட்டு. இப்போ நம்ம சாக்லேட் டிப் பண்ணி டெக்கரேட் பண்ணலாம். இதெல்லாம் வீட்டிலே ரெடி பண்ணுது. இதில் வந்து ஒன்றும் இல்லை, பால் பட்டரை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பவுடர் சுகரை போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இதில் கலர் பவுடரை ஆட் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான், சாக்லேட் மெல்ட் பண்ணது. இப்போது டோனட் எடுத்துக்கலாம். இப்போ சாக்லேட்டில் நம்ம டிப் பண்ணி எடுக்கலாம். பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இது மேலே ஸ்ப்ரிங்கிள்ஸ் போட்டுக்கலாம். அழகாக டெக்கரேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு டோனட். இந்த மாதிரி நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். சிம்பிளாக கூட நீங்கள் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். பார்க்கவே எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். நம்ம கடைங்களை வாங்காமல் நம்ம வீட்லேயே நம்ம கைப்பட செஞ்சு இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம மன திருப்தியும் இருக்கும் நம்ம செஞ்சதுக்கு. ஸோ வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் நம்ம வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ. அங்கே டோனட் எப்படி வந்திருக்கு பார்க்கலாம். சூப்பராக பாருங்கள், உள்ள ஸ்பான்ஜாக ரொம்ப நல்லா வந்திருக்கு. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குது.